ரோமர் காலை 5:18 மணி. ஆகையால் ஒரே குற்றத்தினாலே எல்லா மனிதர்களுக்கும் தண்டனை தீர்ப்பு வந்தது போல ஒரே நீதியினாலே எல்லா மனிதர்களுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதி தீர்ப்பு வந்தது. புரிந்து கொள்ள எளிதான எடுத்துக்காட்டுகள். உதாரணமாக ஒரு கதவு மூடப்பட்டது vs ஒரு கதவு திறக்கப்பட்டது. கற்பனை செய்து பாருங்கள். ஆதாமின் பாவம் என்பது அனைவரும் நுழைய வேண்டிய ஒரு கட்டிடத்தின் ஒரே கதவை பூட்டுவது போன்றது. அனைவரும் வெளியே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு வந்து அனைவரும் சுதந்திரமாக நுழைய அனுமதிக்கும் ஒரு புதிய பெரிய கதவைத் திறக்கிறார். ஆதாம் வாழ்க்கைக்கான கதவை மூடினார். இயேசு வாழ்க்கைக்கான ஒரு பெரிய கதவைத் திறந்தார். உதாரணமாக பள்ளி விதி உதாரணம். ஒரு மாணவர் ஒரு விதியை மிக மோசமாக மீறியதால் முதல்வர் அனைத்து மாணவர்களுக்கும் கடுமையான தண்டனையை விதித்தார். கண்டனம். பின்னர் மற்றொரு மாணவர் அசாதாரணமான கருணை மற்றும் துணிச்சலான செயலைச் செய்தார். முதல்வர் பழைய தண்டனையை நீக்கி அனைவருக்கும் வெகுமதியையும் புதிய சலுகைகளையும் வழங்குகிறார். நியாயப்படுத்துதல். ஒரு தவறு அனைவரையும் பாதித்தது, ஒரு உரிமை அனைவரையும் மீட்டெடுத்தது. உதாரணமாக வங்கிக் கணக்கு உதாரணம். ஆதாமின் பாவம் இது போன்றது. பகிரப்பட்ட குடும்ப கணக்கிலிருந்து யாரோ ஒருவர் அனைத்து பணத்தையும் திரும்ப பெறுதல். அனைவரும் ஏழைகளாகிறார்கள். இயேசுவின் கீழ்ப்படிதல் இது போன்றது. ஒரு பணக்கார உறவினர் கணக்கில் போதுமான பணத்தை டெபாசிட் செய்து அனைவரும் நிதி ரீதியாக மீட்டெடுக்கப்படுவார்கள். ஆதாமின் செயல் கடனை கொண்டு வந்தது, இயேசுவின் செயல் மிகுதியை கொண்டு வந்தது. உதாரணமாக நீதிமன்ற அறை உதாரணம். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நபர் ஒரு குற்றத்தைச் செய்கிறார், அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் முழு குழுவும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறது. கண்டனம். பின்னர் அதே குழுவின் பிரதிநிதியாகச் செயல்படும் இரண்டாவது நபர் முற்றிலும் நீதியான ஒன்றைச் செய்து முழு விலையையும் செலுத்துகிறார். தனது செயலால் நீதிபதி முழு குழுவையும் குற்றவாளிகள் அல்ல என்று அறிவிக்கிறார். நியாயப்படுத்துதல். ஆதாம் சமன் குற்றம் அனைவருக்கும் பரவியது. இயேசு சமன் அனைவருக்கும் நீதி வழங்கப்பட்டது. எடுத்துக்காட்டு டோமினோ விளைவு. மற்ற அனைவரையும் வீழ்த்திய முதல் டோமினோவை ஆதாம் தள்ளினார். பாவம் அனைத்து மக்களுக்கும் பரவியது. பின்னர் இயேசு டோமினோக்களை ஒவ்வொன்றாக நிமிர்ந்து நிறுத்தி விழுந்ததை மீட்டெடுக்கிறார். கிருபை மக்களை உயிர்ப்பிக்கிறது. சுருக்கமான சுருக்கம். ஆதாமின் ஒரு பாவம் அனைவருக்கும் நியாயத்தீர்ப்பையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. இயேசுவின் ஒரு நீதியான செயல் அவரை பெறும் அனைவருக்கும் நீதியையும் ஜீவனையும் தருகிறது. இயேசுவின் செயல் ஆதாமின் பாவத்தை விட சக்தி வாய்ந்தது.